வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ். திருக்கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. 23ஆந்தேதி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சிபிஎஸை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சமாதான பேச்சுவார்த்தை முயற்சி எடுத்து பார்க்க போகிறாங்க டெல்லி. இது தடுத்து பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கு பொதுச்சலா பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சசிகலா தயங்கி அரசியலில் ஈடுபடுறதுக்கு முக்கியமான காரணமே இந்த அந்நிய செலாவணி வழக்கு. அந்த வழக்கை பார்த்தீங்கன்னா வேகமாக முடிக்க சொல்லியிருக்காங்க கோர்ட்டில். டிடி தினகரன் திடீர் பயணமாக டெல்லி போயிருக்காரு. எதனால் போகிறாங்கன்னு சொல்லிட்டு கட்சி நபர்கிட்ட நெருங்கிய வட்டத்தில் கேட்கும்போது, இல்லைங்க அவர் பிறந்தநாள் வர்றது, ஸோ நார்த் இந்தியன் கோவிலுக்குலாம் போகிறாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு காட்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக சேர்ந்த மூத்த தலைவரை சந்திக்க போகிறதா சொல்கிறாங்க. இதில் வந்து சசிகலா பொதுச்செயலாளராகவும் ஓபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2026 வலுவாக பார்த்திங்கன்னா திமுக ஜெயித்தாலும் பெரிய லெவலில் 3 வருஷம் ஆட்சியில் தான் இருக்க முடியும். 2029 பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல்னால பார்த்திங்கன்னா இது வந்து திமுகவுக்கு ஒரு பிரச்சனை. அதாவது 2026 ஆட்சி பிடிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே 3 வருஷம் தான் ஆள முடியுன்ற ஒரு கட்டாயத்தில் தான் இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா 2026 நோக்கி பாஜக இல்லை, எதிர்க்கட்சியாக வரணும், கணிசமான இடங்கள் பிடிக்கணும். ஆனால் 2029 ஜெயிக்கணும்னு சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா பாஜக எண்ணமாக இருக்குது. எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5 வருஷம் ஆடுறாங்க. 2026 திருப்பி ஆட்சிக்கு வந்தாலுமே ஒரு 3 வருஷம் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அதிருப்தி இருக்க தான் செய்யும். இப்போ அதிமுக பார்த்திங்கன்னா 10 வருஷம் வந்து ஆட்சியிலேருந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் தோக்குறாங்கன்னா அது பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி திமுகவும் பார்த்திங்கன்னா அந்த டைமில் தோத்தாலும் பெரிய விஷயமாக பார்க்கப்படாது. ஏன்னா வந்து 10 வருஷம் அதிருப்தினால தோத்தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ அதனாலவே பார்த்திங்கன்னா கட்சியை ரொம்ப ஸ்ட்ராங் படுத்தணும்னு சொல்கிறக்காண்டி இப்போ மூக்க அழகிரியெல்லாம் உள்ளே வர போகிறாரு. மூக்க அழகிரியோட ஆழத்தலைவரெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மன்னன்றவரெலாம் மன்னிப்பு கடிதம் கொடுத்து ஸ்டாலின்கிட்ட வந்து இணைய போகிறதா சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மூக்க அழகிரி அனுமதியோடு தான் வர்றதா சொல்கிறாங்க. மூக்க அழகிரியும் பார்த்திங்கன்னா விரைவில் இணைய போகிறதா சொல்கிறாங்க. ஸோ தென் மாவட்டங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்கிறக்காண்டி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லை அதிமுக உருவாகினா ஓபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர். 2029 அப்படி கிடையாது. 2026 வேணால் ஓபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர். 2029 பார்த்திங்கன்னா பாஜக ஆட்சியை பிடிக்கணும் தான் பார்ப்பான்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.